அமிதாப் பச்சன் படத்தை நீக்கச் சொன்ன சென்சார் போர்டு குழுவினர். ரவி தேஜா தெலுங்கில் மிஸ்டர் பச்சன் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இது இந்தியிலே அஜய் தேவ்கன் கதாநாயகன் நடித்த ரெய்டு என்ற படத்தின் தெலுங்கு மொழி மாற்றம். இந்த படத்தில் அமிதாப் பச்சனும் நடிகை ரேகாவும் இணைந்த ஒரு போஸ்டரை படத்தில் காட்டியிருந்தார் ரவி தேஜா. படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் அமிதாப் பச்சன் ரேகா சம்பந்தப்பட்ட போஸ்டரை நீக்கிவிடுங்கள், தேவைப்பட்டால் அமிதாப் பச்சனும் அவருடைய மனைவி ஜெயா பச்சனும் இருக்கிற போஸ்டரை வேண்டுமானால் படத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இதைத் தொடர்ந்து அமிதாப் பச்சனும் ரேகாவும் இருக்கிற சுவரொட்டியை தன்னுடைய படத்திலிருந்து நீக்கிவிட்டார் ரவி தேஜா. கோட் படத்தின் கதாநாயகி துருக்கியில் பிகினி உடையில் ஜாலி. கோட் படத்தில் கதாநாயகி நடிப்பவர் மீனாட்சி சௌத்ரி. இவர் விஜய்க்கு ஜோடியாக கோட் படத்தில் நடித்து வருகிறார். படப்பிடிப்பு இப்போது முடிந்துவிட்டது. இதனால் தன்னுடைய விடுமுறையை ஜாலியாக கழிப்பதற்கு துருக்கிக்கு சென்றிருக்கிறார் மீனாட்சி சௌத்ரி. அங்கே நீச்சல் குளத்தில் பிகினி ட்ரெஸ்ஸில் ஆட்டம் போட்டதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். கவர்ச்சி உடையில் பல்வேறு புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் மீனாட்சி சௌத்ரி. இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம், குஷ்பு அறிவிப்பு. நடிகை குஷ்பு தேசிய மகளிர் ஆணையக்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டார். விரைவில் அவர் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகப் போகிறார் என்று செய்திகள் வலம் வந்தன. இதை முறியடிக்கும் விதத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் நடிகை குஷ்பு. நான் ஒருபோதும் பாரதிய ஜனதாவிலிருந்து விலக மாட்டேன். திமுகவினர் என்னை கண்டு பயப்படுகிறார்கள். நான் உள்ளதை சொல்வேன். தீவிரமாக பிரச்சாரம் செய்தேன். தமிழ்நாட்டில்தான் நான் பிரச்சாரம் செய்யவில்லையே தவிர நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற மாநிலங்களில் என்னுடைய பிரச்சாரம் அமைந்திருந்தது. இனிமேல்தான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம் என்று பெருமிதமாக அறிவித்தார் நடிகை குஷ்பு. அந்தகன் படம் வெற்றி, ஆனாலும் வருத்தம் சொல்கிறார் நடிகர் தியாகராஜன். நடிகர் பிரசாந்தை வைத்து அந்தகன் படத்தை திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி இயக்கி தயாரித்தவர் நடிகர் தியாகராஜன். இவர் ஏற்கனவே கொம்பேரி முக்கன் என்ற படத்தை இயக்கியிருந்தார். அதற்கு பிறகு 2 படங்கள் பிரசாந்தை வைத்து இயக்கியிருந்தார். இந்த படத்தின் சக்சஸ் மீட் சென்னை கிரீன் பார்க் ஹோட்டலில் நடந்தது. விழாவெல்லாம் முடிந்த பிறகு திடீரென்று எழுந்தார் இயக்குனர் KS ரவிக்குமார். பத்திரிகையாளர்களுக்கு பதிலாக நான் கேள்வி கேட்கிறேன், என்னை பத்திரிகையாளராக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சந்தோஷ் நாராயணனுக்கு நன்றி சொல்லவில்லை என்று கேட்டார் KS ரவிக்குமார். உடனே பதிலளித்தார் இயக்குனர் தியாகராஜன். இந்த படத்தில் பியானோ காட்சிகள் நிறைய வருகிறது. இதை பியானோ வாசித்தவர் சந்தோஷ் நாராயணன் அல்ல, அது ஒரு பியானோ கலைஞர் வாசித்தது. இந்த படத்தில் ரீரெக்கார்டிங் வருகிற இடமெல்லாம் பியானோ அவர் வாசிக்கவில்லை என்று சொன்னார். அடுத்து ஒரு கேள்வி என்று சொன்னார், இப்போதுதான் அந்தகன் படம் வெற்றிகரமாக ஓடுகிறது, எப்போது பிரசாந்துக்கு திருமணம் என்று கேட்டார் KS ரவிக்குமார். உடனே எழுந்தார் நடிகர் தியாகராஜன். விழா நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் இப்படி என்று கேட்டுவிட்டு பதில் சொன்னார், இந்த படம் நல்லா ஓடிக்கிட்டு லாபத்தை கொடுத்துருக்கிறது, எனக்கு சந்தோஷம். ஆனால் இதைவிட என்னுடைய மனதிலே, என் மனதில் மட்டுமல்ல என்னுடைய மனைவி மனதிலும் மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. நல்ல பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறோம். விரைவில் பிரசாந்துக்கு திருமணம் நடக்கும். அடுத்த படத்தில் பிரசாந்த் கதாநாயகனாக நடிப்பதற்கு முன்னால் அவருக்கு திருமணம் நிச்சயம் நடைபெறும் என்று ஏகப்பட்ட கரவொலிக்கிடையே அறிவித்தார் நடிகர் தியாகராஜன். விரைவில் டைரக்டர் ஆவேன், நான் இயக்கப் போகும் படத்தில் சூர்யா கதாநாயகன் சொல்கிறார் கீர்த்தி சுரேஷ். நான் விரைவில் ஒரு படத்தை இயக்கப் போகிறேன். சூர்யாவுக்கு ஏற்றபடி ஒரு மிகச்சிறந்த கதையை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். விரைவில் நான் இயக்குவேன் அந்த படத்தை என்று சொல்கிறார் கீர்த்தி சுரேஷ். திருமணமான பின் லிப்லாக் காட்சியில் நடித்த டாப்ஸி நடிகை டாப்ஸி இப்போது ஒரு வெப்தொடரில் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் விதார்த் தேசாய் என்பவருடன் ஜோடியாக நடித்திருக்கிறார் டாப்ஸி. படுக்கையறை காட்சிகளில் பூந்து விளையாடியிருக்கிறார். தனக்கு திருமணமாகிவிட்டது என்பதை மறந்து அந்த நடிகருடன் கும்மாளமிட்டிருக்கிறார் படுக்கையில். படுக்கையில் லிப்லாக் காட்சி மிகவும் பரபரப்பாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறதாக ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி டாப்ஸியுடைய கணவர் எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை.